பாரதிய ஜனதா கட்சியில் முக்கிய பதவிகளை பெறுவதற்காக தமிழகத்தைச் சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன், நடிகர் சரத்குமார், பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் போட்டி போடுகின்றனர். தமிழகத்தில் கவர்னர் பதவி முடிவடையும் தருவாயில் இருக்கிறது. எனவே ஆளுநர் RN ரவி நீடிப்பாரா அல்லது புதிய கவர்னர் நியமிக்கப்படுவாரா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தமிழிசை சவுந்தரராஜன் டெல்லிக்கு சென்று அமித்ஷாவை சந்தித்து பேசினார். தமிழிசையை அமித்ஷா தான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அழைத்துள்ளார். தேர்தல் முடிவடைந்த பின்னர் தமிழிசை சவுந்தரராஜன் அளித்த பேட்டியில் தவறு ஒன்றும் இல்லை என அமித்ஷா புரிந்து கொண்டதாக தெரிகிறது. இதன் காரணமாகத்தான் தமிழிசையை அவர் அழைத்து பேசியுள்ளார். அப்பொழுது தமிழக பாஜக நிலவரம் குறித்து தமிழிசை அமித்ஷாவிடம் சில கருத்துக்களை முன்வைத்துள்ளார். தமிழக பாஜகவில் சில முக்கிய நிர்வாகிகளை நீக்கிவிட்டு புதிதாக நிர்வாகிகள் நியமிக்க வேண்டும் என்றும் தான் கட்சியில் நீண்ட காலம் பணியாற்றி உள்ளதால் தனக்கு ஏதாவது முக்கிய பதவி தர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டதாக தெரிகிறது. இதற்கிடையே தமிழகத்தைச் சேர்ந்த பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவரான பொன் ராதாகிருஷ்ணனுக்கு டெல்லியில் மேலிடத்தில் ஏதாவது ஒரு பதவி அல்லது பக்கத்து மாநிலத்தில் கவர்னர் பதவி தரலாமா என்று டெல்லி மேலிடம் யோசித்து வருகிறது. கடந்த முறையே பொன் ராதாகிருஷ்ணனுக்கு மிசோரம் மாநில கவர்னர் பதவி தரலாம் என்று முடிவு எடுக்கப்பட்டது. பிறகு அது தள்ளி வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே தனது சமத்துவ மக்கள் கட்சியை பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைத்த சரத்குமாரும் டெல்லி மேலிட பதவியை குறிவைத்து காய் நகர்த்தி வருகிறார். நடிகர் சரத்குமார் பாஜகவில் இணைந்தபோது கட்சியின் மேலிட தலைவர்கள், நீங்கள் தமிழகத்தில் இருக்க வேண்டிய அரசியல் தலைவர் அல்ல, அகில இந்திய அளவில் அரசியல் தலைவராக இருக்க வேண்டியவர்கள் என்று பேசினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் தொடர்ச்சியாக விரைவிலேயே தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் மாற்றம் மற்றும் தமிழிசை, பொன் ராதாகிருஷ்ணன், சரத்குமார் ஆகியோருக்கு முக்கிய பதவிகள் என பாரதிய ஜனதா கட்சி பரபரக்க போகிறது என்பது ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியாகும்.